அதாவது சத்தியம் பிக் பஞ்ச் என்ற பெயரிலே யார் அந்த 2 ரியல் இந்தியன்ஸ் என்றால் தற்போது யார் அந்த சார் என்பது பிரபலமாகி வருவதால் யார் அந்த 2 ரியல் இந்தியன்ஸ் என்பதும் தற்போது பிரபலமாகும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஏனென்றால் நாம் தொடர்ந்து சத்தியம் தொலைக்காட்சியிலே பட்ஜெட் எதிர்பார்ப்பு என்ற பெயரிலே பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தொழில்துறை நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள் என அனைவரிடமும் கருத்து கேட்டு அவர்கள் என்ன பட்ஜெட் எதிர்பார்ப்புகளை சொல்கிறார்கள் என கேட்டு வருகிறோம். அந்த வகையில் நேற்று திடீரென 2 பேர் நமது அலுவலகத்திற்கு வந்து சத்தியம் தொலைக்காட்சியின் செய்தி தலைமையை சந்திக்க வேண்டும், எங்கள் கருத்துக்களை பட்ஜெட் தொடர்பாக கொடுக்க வேண்டும் என கூறினார்கள். அப்போது 2 பேர் என்னை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இருவருமே ஒருவர் மத்திய தர வர்க்கத்திலிருந்தும் இன்னொருவர் மத்திய உயர்தர வர்க்கத்திலிருந்தும் வந்திருந்தார். இருவருமே மாத சம்பளதாரர்கள். அவர்கள் சொன்ன கருத்துக்கள் உண்மையிலேயே அதிர்ச்சி அடையும் வகையிலே இருந்தது. ஏனென்றால் நாம் வருமான வரி என்பது அனைவரும் பலர் கட்டிக்கொண்டு வருகிறார்கள். பலருக்கு வருமான வரி என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். சிலருக்கு வருமான வரி விலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பொதுவாக இந்த வருமான வரி கட்டுவோர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் சொல்லும் போதுதான் நம்மால் உணர முடிந்தது. நாங்கள் உழைக்கிறோம், ஆனால் உழைக்காமல் அரசாங்கத்துக்கு நாங்கள் பல லட்சங்களை பல ஆயிரங்களை தண்டமாக கட்டிக்கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் சொன்ன காரணங்களும் அவர்கள் சொன்ன விளக்கமும் மிகவும் பொருத்தமாகவும் நாம் எல்லோருமே யோசிக்க வேண்டியதாக இருந்தது. குறிப்பாக அரசாங்கம் இந்த வரி விதிப்போர் கட்டாயமாக யோசிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த 2 பேரும் ஒட்டுமொத்தமாக கூறிய பிறகு அவர்கள் தேசத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நாங்கள் வரி கொடுப்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை, நிச்சயமாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் மட்டும் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்று சரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தேசத்தையோ அல்லது தேசத்தின் வளர்ச்சியிலோ எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது, அதில் எங்கள் பங்கு இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்ற ரியல் இந்தியன்ஸாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி என்ன குறைகளை சொன்னார்கள், என்ன விளக்கத்தை தந்தார்கள் என்பதை தற்போது புள்ளி விவரங்களாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதிலே நாம் பார்க்கலாம், இந்தியாவிலே வரிகள் என்பது பல வகையான வரிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த வருமான வரி செலுத்துவோரிலே 30% வருமான வரி செலுத்துவோரில் பெரும்பாலோர் அரசுக்கு வரி கொடுப்பதற்காகவே 2 மாதங்கள் இலவசமாக உழைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். 2 மாதம் உழைத்தால்தான் அந்த சம்பளத்தை அவர்கள் 30% வரி என்று வரும்பொழுது 100 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் ஆண்டுக்கு என்றால் 30% வரி பொருள் மீதி 70% கொடுப்பதற்கு 30% கொடுப்பதற்கு 2 மாதங்கள் இலவசமாக உழைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக 30% வருமானத்தை வரியாக கொடுப்பது மட்டும் இல்லாமல் வாங்குகின்ற அனைத்து பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி என்ற வகையிலே அவர்கள் எந்த இடத்தில் சென்றாலும் வரிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். என்றால் பெட்ரோல் போடுவது முதல் மிட்டாய் வாங்குவது வரை எதை எடுத்தாலும் அரசுக்கு வரி செலுத்துகிறோம் என்பதை மிக தெளிவாக அவர் விளக்கிறார்கள். மளிகை கடையிலிருந்து பெரிய கடைக்கு செல்லும் வரை எங்கெல்லாம் அவர்கள் வரி செலுத்த என்பதை தெளிவாக விளக்கத்துடன் கொடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு அந்த 30% வருமான வரி செலுத்துவது, மற்ற பொருட்களுக்கு வரி செலுத்துவது என்று கூறிய வந்த அவர்கள் 4வது புள்ளியாக அவர்கள் சொன்னதுதான் சற்று நமக்கு உண்மையிலே வலித்தது. தன்னுடைய மூளையை கசக்கி உழைப்பை கொடுத்து சம்பாதிக்கும் ஊதியத்தில் கிட்டத்தட்ட 50% மேல் பல்வேறு வரிகளாக கொடுக்கிறோம் என்று கூறுகிறார். அதாவது அவர்கள் 100% சம்பாதிக்க ஆண்டுக்கு என்றால் அதில் 50% வரியாகவே அரசுக்கு கொடுக்கிறார் என்பது உண்மையிலேயே அவர்கள் பெரும் அதிர்ச்சி தர நமக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. கணக்கு போட்டுப்பட்டால் நம்முடைய சம்பளத்திலும் அந்த நிலைதான் வரிகள் என்பதை நம்மால் உணர முடிந்தது. அதுக்கு அடுத்ததாக நாம் அடுத்த புள்ளியை பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த வகையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், நான் மட்டுமல்ல பெரும்பாலான மத்திய வர்க்கம் உயர் மத்திய வர்க்கம் ஆகிய மாத சம்பளதார நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. பலருக்கு வரி கட்டுவோர், வருமான வரி கட்டுவோருக்கு அவர்கள் எவ்வளவு கட்டுகிறார்கள், ஏதோ 20% பிடிக்கிறார்கள், 10% பிடிக்கிறார்கள், 30% நினைக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது ஆண்டுக்கு 2 மாதங்கள், கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நாம் இலவசமாக உழைக்கிறோம். நமது உழைப்பை அரசாங்கத்திற்கு வரியாக கட்டுவதற்காக இலவசமாக நாம் உழைக்க வேண்டிய சூழலில் தான் இருக்கிறோம் என்பதை நம்மால் உணர முடிகிறது. கணக்கு போட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட அனைவருக்கும் இதே நிலை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக அந்த 20% மேல் 30% மேல் வரி கட்டுவோருக்கு இந்த நிலை காணப்படும். அதே மாதிரி நோகாமல் நுங்கு சாப்பிடுவது என்பார்களே, அப்படித்தான் உழைப்பது நாங்கள், நோகாமல் சம்பாதிப்பது அரசாங்கமா என ஆதங்கத்தை அவர்கள் தெரிவித்ததுதான் தற்போது இங்கு பதிவு செய்திருக்கிறோம். அடுத்ததாக அவர்கள் சொன்ன கருத்தும் யோசிக்க வைக்க கருத்தா இருக்கிறது. 7வது புள்ளியை நாம் பார்க்கும்போது அதிலே மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்ட புள்ளி, நாட்டின் வளர்ச்சிக்கு
ஏழைகளின் மேம்பாட்டிற்கு எங்களுடைய பணம் கொடுக்கப்படுகிறது என்பது எங்களுக்கு பெருமை தரக்கூடிய அம்சம். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய பணம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் என்று அவர்கள் 8வது புள்ளியை ஒன்று சொன்னார்கள். அதைதான் தற்போது பார்க்க இருக்கிறோம். நாட்டிற்காக இந்த வருமானத்தில் 50% கொடுக்கும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் அரசு கொடுப்பது என்ன என்று பார்த்தால் வெறும் 0 தான் என்றார்கள். நிச்சயமாக இது ஆமோதிக்கக்கூடியதான் இருக்கிறது. வரி கட்டுவோர் நிச்சயமாக ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே வரியை கட்டுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அரசாங்கம் என்ன கொடுக்கிறது என்று பார்த்தால் வெறும் 0 தான் கொடுக்கிறது. இவர்கள் உழைப்பு, இவர்கள் மூளையை கசக்கி பிழிந்து உழைப்பு கொடுத்து அதை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அரசாங்கம் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறால் இலவசமாக அவர்களிடம் வரியை வாங்கிக் கொண்டிருக்கிறதே தவிர அரசாங்கம் என்ன கொடுக்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. மக்கள் சேவை என்றால் மக்கள் சேவை என்ற நோக்கிலே இயங்கும் கட்சிகளுக்கு வரும் நன்கொடைகளுக்கு எந்தவித வரியும் விதிக்கப்படுவதாக தெரியவில்லை. அரசாங்கத்தை நடத்துகின்ற அரசியல் கட்சிகளாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் அவர்களுக்கு நன்கொடை வருகிறது, அதற்கெல்லாம் வரி கொடுக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஏனால் அந்த அளவுக்கு அவர்கள் பணத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், வரியை கட்டாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கிலே நன்கொடைகளை பெற்றுக்கொண்டு அதுவும் அடுத்ததாக 10வது புள்ளியை பார்க்கலாம். நீங்கள் 10வது புள்ளியை பார்க்கும்போது லட்சாதிபதி விவசாயிகளுக்கும் விவசாயிகளே சிறு குறு விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லை என்றால் அவர்கள் கடினப்படுகிறார்கள். விவசாயமே பெரிய சவாலாக இருக்கிறது. ஆனால் பெரு விவசாயிகள் என்று இருக்கிறார்கள், லட்சாதிபதி விவசாயிகள், அவர்களுக்கு வரியே கிடையாது. விவசாயத்துறைக்கு வரியே கிடையாது, வருமான வரியே கிடையாது. எனவே அவர்கள் எல்லாம் வசதியாக இருக்கிறார்கள். சிறு குறு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை என்பதையும் அவர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். அதே போன்று அவர்கள் அடுத்த மேலும் பல கருத்துக்களை இந்த சத்தியம் பிக் பஞ்சிலே நாம் பார்க்கின்ற இந்த கருத்துக்களை பார்க்கும்போது அந்த ரியல் இந்தியன்ஸ் 2 பேரும் சொன்னது 11வது கருத்து, மத்திய மாநில அரசு வரிகள் மட்டுமல்ல, பஞ்சாயத்து முதல் மாநகராட்சி வரை பல்வேறு வரிகளை கட்டுகிறேன். அதாவது சொத்து வரி கட்டுகிறேன், தண்ணீர் வரி கட்டுகிறேன், கழிவறை நீருக்கான தண்ணீர் தனியாக வரி, மின் கட்டணம் என அனைத்துக்கும் ஒரு வரியை போடுகிறார்கள். கட்டணம் மட்டுமல்ல, கட்டணத்திற்கு வரி, ஜிஎஸ்டி வரி என ஒவ்வொரு வரியாக அது மட்டுமல்ல, செஸ் வரி என்று போடுகிறார்கள். அதற்கு பிறகு ஸ்வச் பாரத் வரி, கல்விக்கான வரி என எல்லா வரிகளையும் நம்மிடமே வாங்கி விடுகிறார்கள். ஆனால் நமக்கு என்ன அரசாங்கம் கொடுக்கிறது என்றால் அந்த கொடுப்பதற்கும் பணம் கட்ட வேண்டும் என்ற நிலைதான் காணப்படுகிறது. நாம் போகிற சாலை முதல் வாங்குகிற குடிநீர் வரை நான் பயன்படுத்தும் அனைத்திற்கும் ஏதோ ஒரு பெயரில் வரி செலுத்துகிறேன் என்ற கருத்தினை அவர்கள் ரொம்ப ஆதங்கமாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார்கள். அதே போன்று கிட்டத்தட்ட என் வருமானத்தின் பெரும் பகுதி ஏதோ ஒரு பெயரில் வரியாகிறது. ஆனால் ஒரு டிக்கெட் வாங்குவது, பேருந்து டிக்கெட்டோ ரயில் டிக்கெட்டோ அல்லது விமான பயண டிக்கெட்டோ வாங்குவதில் கூட முன்னுரிமை எனக்கு கிடையாது. அப்படியானால் ஏன் எதற்காக நான் வரி கட்ட வேண்டும்? அரசு கொடுக்கும் நிவாரணம், அது மட்டுமல்ல, அரசு கொடுக்கும் நிவாரணம், வெள்ள நிவாரணம் போன்ற பல்வேறு நிவாரணங்களுக்கு அரசு கொடுக்கும் பொழுது கூட வருமான வரி செலுத்தினால் கிடையாது அவர்களுக்கு. அப்படி வருமான வரி செலுத்துவதால் எனக்கு அரசு தராது. ஆனால் நான் வரி கட்டவில்லை என்றால் உடனடியாக அபராதம் போடுகிறது அரசு. இது எந்த வகையில் நியாயமானது என்ற கேள்வி எழுப்பினார். அதே போன்று கடைசியாக அவர் சொன்னது, நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஏழைகளின் வளர்ச்சிக்கும் என் ஊதியத்தை வரியாக கொடுப்பதிலே மகிழ்ச்சி தான், ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்படுவது வெறும் 0 தான் என்று கூறி நாங்களும் பாவம், எங்களையும் கருத சொல்லுங்கள், நிதியமைச்சரிடம் முடிந்தால் உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு சேருங்க என்ற வகையை கூறியிருக்கிறார்கள். எனவேதான் இந்த சத்தியம் பிக் பஞ்ச் என்ற சிறப்பு செய்தியின் மூலமாக பிரத்யேகமாக மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்திருக்கிறோம். அவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் தொகுத்தும் அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு வருமான வரி கட்டுப்படும் யோசிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. மீண்டும் அந்த 15 புள்ளிகளையும் நீங்கள் ஒரு முறை பார்க்கலாம். இந்த சத்தியம் பிக் பஞ்சிலே அந்த 15 புள்ளிகள் மீண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக நான் சொல்கிறேன். மிக தெளிவாக அந்த 15 புள்ளிகளில் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அந்த இருவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடியும். என்றால் 30%, அதாவது இந்த சத்தியம் பிக் பஞ்சிலே 30% வருமான வரி செலுத்துவோரிலே பெரும்பாலோர் அரசுக்கு வரி கொடுப்பதற்காக 2 மாதம் இலவசமாக உழைக்க வேண்டும். 30% வருமானத்தை வரியாக கொடுப்பது மட்டுமில்லாமல் வாங்குகின்ற அனைத்து பொருட்களுக்கும் வரி செலுத்துகிறேன். 3வதாக பெட்ரோல் போடுவது முதல் மிட்டாய் வாங்குவது வரை எதை எடுத்தாலும் அரசுக்கு வரி செலுத்துகிறேன். 4வது, மூளையை கசக்கி உழைப்பை கொடுத்து சம்பாதிக்கும் ஊதியத்தில் கிட்டத்தட்ட 50% மேல் பல்வேறு கட்ட வரிகளாக கொடுக்கிறேன். 5வது புள்ளி, நான் மட்டுமல்ல, பெரும்பாலான மத்தியவர்க்கும் உயர் மத்தியவர்க்கும் ஆகிய மாத சம்பளதாரர்களின் நிலை இதுதான் என்றது. அதே போன்று அடுத்ததாக
அவர்கள் சொன்ன அடுத்த கட்டங்கள் தான் மிக யோசிக்க வைக்கிறது. நோகாமல் நுங்கு சாப்பிடு என்பார்களே, அப்படித்தான் உழைப்பது நாங்கள், நோகாமல் சம்பாதிப்பது அரசாங்கமா, இது என்ன என்ற வகையில் அவர்கள் ஆதங்கப்பட்டார்கள். நாட்டின் வளர்ச்சிக்கு, ஏழைகளின் மேம்பாட்டிற்கு எங்களுடைய பணம் கொடுக்கப்படுகிறது என்பது எங்களுக்கு பெருமை தரக்கூடிய அம்சம்தான், அதில் மாற்று கருத்தில் என்பது ஒப்புக்கொள்ளும் அவர்கள், நாட்டிற்காக எனது வருமானத்தில் 50% கொடுக்கும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் அரசு கொடுப்பது வெறும் 0 தான் என்ற வகையிலே கருத்தை தெரிவித்தார்கள். அதே போன்று மக்கள் சேவை என்ற நோக்கில் இயங்கும் அரசியல் கட்சிகளுக்கு வரும் நன்கொடைகளுக்கு எந்தவித வரியும் விதிக்கப்படுவதில்லை என்பது ஆச்சரியம் மட்டுமல்ல, அதிர்ச்சியும் தருகிறது. எங்களுக்கு வரி விதிக்கிறா, அவர்களுக்கு கிடையாதா என்ற கேள்வி எழுப்பினார்கள். அதே போன்று லட்சாதிபதி விவசாயிகள், பெரு விவசாயிகளுக்கு வருமான வரி கிடையாது, ஏழை விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள் ஏற்கனவே நொடிந்து போயிருப்பதால் அவர்களை பற்றி நாங்கள் குறை சொல்லவில்லை, அவர்களுக்கு வரி விதிக்க வேண்டாம். ஆனால் விவசாயத்துக்கு ஒட்டுமொத்தமாக பணக்கார விவசாயிகளுக்கும் வரி கிடையாது என்பது எந்த வகையில் நியாயம் என்ற வகையில் அவர்களுடைய தார்மீகத்தை, அந்த கோபத்தை எடுத்து காட்டினார்கள். அடுத்த புள்ளிகளை பார்க்கும்பொழுது மிக தெளிவாக அந்த 11வது புள்ளியிலே மத்திய மாநில அரசு வரிகள் மட்டுமல்ல, பஞ்சாயத்து முதல் மாநகராட்சி வரை பல்வேறு வரிகளை கட்டுகிறேன். ஆனால் 12வது புள்ளிதான் மிக முக்கியமானது. போகிற சாலை முதல் வாங்குகிற குடிநீர் வரை நான் பயன்படும் அனைத்திற்கும் ஏதோ ஒரு பெயரிலே வரி செலுத்துகிறேன். அது யதார்த்தமான உண்மை. நாம் பயன்படுத்த அனைத்து பயன்பாடுகளுக்கும் வரி செலுத்துகிறோம் நம்மை தெரியாமலேயே. நேரடி வரி என்பது வருமான வரி, மறைமுக வரி என்று மறைமுகமாக வரிகளை தொடர்ந்து பிடிங்கி எடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட வருமானத்தின் பெரும்பகுதி ஏதோ ஒரு பெயரில் வரியாகிறது. ஆனால் ஒரு டிக்கெட் வாங்குவதில் கூட எனக்கு முன்னுரிமை தரப்படுவதில்லை என்று கூறுகிறார்கள். அது உண்மையிலேயே நியாயமான கேள்வியாகப்படுகிறது. அரசு கொடுக்கும் நிவாரணம் கூட வருமான வரி செலுத்துகிறேன் என்பதற்காக, ஒரே காரணத்திற்காக அரசு தராது எனக்கு. ஆனால் வரி கட்டவில்லை என்றால் உடனடியாக அபராதம் போட்டு விடுவார்கள். இது எந்த வகையிலே நியாயம் என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் கடைசியாக அவர்கள் சொன்னது, நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஏழைகளின் வளர்ச்சிக்கு என் ஊதியத்தை வரியாக கொடுப்பதில் மகிழ்ச்சிதான், ஆனாலும் நாங்களும் பாவம் தான் என்ற வகையிலே அந்த கருத்தினை பதிவு செய்திருந்தார்கள். உண்மையிலேயே அவர்கள் சொன்ன கருத்துக்களை ஆய்ந்து பார்க்கும்போது 100% உண்மையாக நமக்கு தோன்றுகிறது. அதாவது நாம் கிட்டத்தட்ட அந்த 2 மாதம் இலவசமாக உழைக்கிறோம், 12 மாதம் வாங்குகின்ற சம்பளத்திற்காக 2 மாதம் இலவசமாக உழைப்பது போன்றுதான் இருக்கிறது நாம் வரியை கட்டுவதை பார்க்கும் பொழுது. ஜிஎஸ்டி வருவாய் கூடுதலாக வருகிறது என்று பெருமை கொள்கிறது அரசு. மாதந்தோறும் ஜிஎஸ்டி வருவாய் வந்து அதிகரித்துக் கொண்டே போகிறது என்று சொல்கிறார்கள். தவிர வருமான வரி அதிகம், ஜிஎஸ்டி வரி அதிகமாகிறது. ஆனால் எங்களுக்கான வரியை ஏன் குறைக்க மாட்டேங்க? அந்த வரி அதிகமாகும் போது எங்களுக்கான வரியை குறைப்பதில் என்ன தவறு என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். எனவே பட்ஜெட்டில், நாளைய பட்ஜெட்டில் நிச்சயமாக இந்த மத்திய வர்க்கம், உயர்தர மத்திய வர்க்கம் ஆகியோருக்கெல்லாம் பலன் தரக்கூடிய ஏதேனும் வருமான வரி குறைப்பு போன்ற ஏதேனும் வரி குறைப்பு இருக்கிறதா என்பதை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த யார் அந்த 2 ரியல் இந்தியன்ஸ் என்ற பெயரில் அவர்கள் இந்தியாவுக்கு பணத்தை கொடுப்போம், இந்திய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு பணத்தை கொடுப்பதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, ஆனால் எங்கள் பக்கம் உள்ள நியாயத்தையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்ற வகையில் ஒரு கேள்வி எழுப்பி, நாங்கள் ரியல் இந்தியன்ஸ் ஆனால் ஏமாற்றப்படும் இந்தியன்ஸாக இருக்கக்கூடாது என்ற வகையில் அவர்கள் தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அந்த கருத்துக்களை தான் சத்தியம் பிக் பஞ்ச் என்ற வகையிலே நாங்கள் கருத்தாக தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் சம்பளதாராக இருந்தால் அல்லது யாராக இருந்தாலும், இந்தியனாக இருந்தால் யோசித்து பார்த்தால் இவர்கள் சொன்ன கருத்துக்களிலே நிச்சயம் நியாயம் இருக்கும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அதற்கேற்ப செயல்படுமா, நாளைய பட்ஜெட்டில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.